ஒரு ஈஸ்ட் மூவி பேங்க்ல இல்லை, ப்ரொடியூசர் வீட்டில், அபவ் த லைஃப். கதை என்னன்னா, ஹாலிவுட்ல பெரியார் ஆகணும்னு போராடிட்டு இருக்கிற 6 பேர்த்தோட வாழ்க்கையை ஒரு ப்ரொடியூசரு நாசம் பண்ணிடுறான். நாசம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் பயங்கரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான், பல அவார்டுகள்லாம் வாங்கிடுறான். எல்லாம் இவங்களோட கதை, அதை எதையும் திருடி தான் வந்துட்டு பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கான். இவனோட வீட்டுக்குள்ளே பூந்து இவனோட அவார்டையெல்லாம் வச்சு இவனை பிளாக்மெயில் பண்ணுறது தான் பிளானு. இந்த பிளானு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. நல்ல ஒரு என்கேஜிங்கான டார்க் காமெடி படம் போனதே தெரில, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இந்த 6 பேர்த்துடைய அந்த கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய அந்த கான்வர்சேஷன்லாம் அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. அதே சமயத்தில் அந்த ப்ரொடியூசராக வராரு ஒருத்தர், அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கர லோலாய் தான், செம்ம ஃபன்னாக போச்சு. ஒரு லெவலுக்கு மேலே இந்த 6 பேர்த்தில் ஒரு 2 பேர் இருப்பானுங்க. அவனுக்கு ஒருத்தர் காலில் ஆக்சிடெண்ட்டாக சுற்றுவாங்க. அந்த சீன்லாம், அந்த குண்டெடுக்கிற சீன்லாம் படத்துடைய பீக்கு. அந்த அளவுக்கு பயங்கர லோலாயா இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரொடியூசர் வீட்டில் போயிட்டு ஒரு சூட்கேஸில் ஒரு சம்பவம் பண்ணுவானுங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. அது பயங்கரமா இருக்கும் பார்த்தா உண்மையிலுமே அந்த ப்ரொடியூசர் அதை பண்ணிட்டு இருப்பான் போல. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான காமெடிகளை இதில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட்டோடைய இன்சைட் ஜோக்ஸ் எல்லாம் படத்தில் நிறைய இடங்கள்ல வருது, அதெல்லாம் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்துடைய பேக்ட்ராப், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல், அதாவது கிறிஸ்மஸ் டைமில் அந்த மாதிரி ஒரு டைமில் நடக்கிற மாதிரி இந்த கதையை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை கதையில் சேர்த்தும் போது அது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைப் இந்த படத்துக்கு கிடைக்குது. அது நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி படங்களில் எப்பவுமே ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த ஏதாவது ஒன்று ஆட் பண்ணும்போது படமே ஒரு வேற ஒரு கலரில் இருக்கும். ஸோ அது இந்த படத்தில் நல்லாவே இருந்தது. ஏன்னா இந்த குண்டடிப்புமா அவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் தீபாவளிக்கு என்ன பண்ணுவோம், ஜாலியாக உட்காந்து சரக்குதான், அப்படியே உட்காந்து அடிச்சுட்டு அப்படி முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா போனால் நல்லா அடித்து தனியாக உட்காந்துருப்பான். இந்த மாதிரி படத்தில் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதுலேயுமே ஒரு சின்ன ட்விஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நல்லா படம் நல்லா என்கேஜிங்காக நம்மளுக்கு உள்ள ஈஸியாக கனெக்ட் ஆயிடுச்சு. டக்குன்னு போயிடுச்சு படம். அதுதான் டக்குன்னு முடிச்சுட்டாங்க. 6 பேருமே யாருக்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ரொடியூசரை ஏமாத்திருப்பான். அவன் மட்டும்தான் லிங்காக இருப்பான். மற்றபடி இவங்க யாருக்குமே யாருன்னெலாம் தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பார்த்தா எல்லாம் ஒவ்வொருத்தரும் அப்படியே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய நோட் பண்ணோம்னா நிறைய சின்ன சின்ன காமெடிஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்கு. அதெல்லாம் நல்லா அட்டகாசமாக போச்சு. இந்த ப்ரொடியூசர் யாரை இமிட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எவனையோ போட்டு தாளிச்சிருக்கானுங்கன்னு மட்டும் புரியுது. படத்தில் கடைசியில் வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸுமே நல்லா இருந்துச்சு. பாசிட்டிவாக முடிகிற மாதிரி அது நல்லா இருந்துச்சு. அது ஹீரோ அதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைரக்டர் ஹீரோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹீரோ ஃபஸ்ட்டே போயிடுவான், நான் இந்த விளையாட்டுக்கு வரலடா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது நல்லா கரெக்டாக முடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு ரைட்டிங் இருக்குது இந்த படத்தில். ஸோ நீட்டாக போர் அடிக்காமல் போச்சு இந்த படம். அதுதான் பெரிய விஷயமே. அதே மாதிரி டக்குன்னு முடிஞ்சிருச்சு இந்த படம். நல்ல ஒரு விஷுவலாகவும் சரி, ஒரு நல்ல ஒரு பெரிய படம் மாதிரி இந்த படம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ஒரு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஒரு டார்க் காமெடி படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். ஒரு 1 hour 32 minutes தான் ஓடுது. ஃபன் ரைடாக இருக்கும். பை.